அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். புது சட்டை, புது சேலை, பிள்ளைங்களுக்கு எல்லாத்துக்கும் வெஜிடேரியன் சமையல் பண்ணியிருக்கேன். வெஜிடேரியன் தான் சமையல் பண்ணியிருக்கிறேன். என்னுடைய மரபுப்படி சாம்பார், பாயாசம் அந்த மாதிரி வைக்கலை. ஏன்னு கேட்டால் இன்றைக்கி பிள்ளைகள் வந்துருக்குறாங்க, கார்த்தி, ஆதி இருக்கிறாங்க. சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து டொமேட்டோ ரைஸு, புலாவ் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். வெஜிடேரியன் போடணும், அதே நேரத்தில் வந்து அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிற மாதிரி ஒரு இது பண்ணணும். அந்த மாதிரி இன்றைக்கி நான் செஞ்சுருக்கிறேன். தக்காளி சாதம், காலிஃப்ளவர் ரோஸ்ட்டு, வாழைக்காய் சிப்ஸு, கேசரினா கார்த்திக்கு ரொம்ப பிடிக்கும், கேரட் சாலடு, தயிர் சாதம். இந்த நம்ம சொல்லுவோம், வருஷம் சொல்லுவாங்க, புத்தாண்டு சித்திரக்கனி அப்படின்னா சாம்பார் வச்சு வேப்பம்பு பச்சடி வச்சு கசப்பை கூட இனிப்பாக வந்து கொடுப்பாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணினா தான் அது வந்து சித்திரை தமிழ் வருஷப்பரப்புடைய இது மெனு. ஆனால் வந்து நம்ம என்னென்னா, நமக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கை, அதுதான் நமக்கு வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். நமக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கை இருந்துச்சுன்னா நம்ம வி ஆர் வெரி பிளஸ்ட் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி அது வந்து நம்ம சாப்பாடுலேருந்து தொடங்கலாம். நமக்கு பிடிச்ச மாதிரி இது வருஷப்பரப்பு அன்னைக்கோ அப்படி செஞ்சோம்னா பிள்ளைங்களுக்கு பிடிக்கிற மாதிரி, நமக்கு பிடிச்ச மாதிரி சடங்குகள், சம்பிரதாயங்கள், மரபு அப்படின்னு ஒன்று இருந்தால் கூட பிள்ளைகளுக்கு பிடிச்ச மாதிரி சமையல் பண்ணுறதுங்கிறது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். இலக்கணத்தில் கூட மரபு அப்படின்னு ஒன்று இருக்கும், அதே மாதிரி வழு அமைதின்னு ஒன்று இருக்கும். அதாவது மரபில் சேராதது ஆனால் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னா அது வழு அமைதின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இன்றைக்கி வந்து பிள்ளைங்களுக்காக நம்ம சமையல் பண்ணுறதுங்கிறது இரட்டிப்பு சந்தோஷம். பிள்ளைகளோட தமிழ் வருஷப்பரப்பை வந்து கொண்டாடுறதுங்கிறது வந்து இன்னும் சந்தோஷம். நீங்கள் எல்லோரும் இன்றைக்கி ஏகப்பட்ட வெயில் கொளுத்திக்கிட்டு இருக்குது. பிள்ளைகள் எல்லாம் வீட்டுக்கு வந்திருப்பாங்க, அம்மா வீட்டுக்கு வந்திருப்பாங்க, நீங்களும் அம்மா வீட்டுக்கு போயிருப்பீங்க. எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்றது தான் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு இது. இன்றைக்கி நாங்கள் சிக்காகோவில் இருக்கும்போது அதுதான் லாஸ்ட்டு நாங்கள் எல்லோரும் சேர்ந்து செலிப்ரேட் பண்ணோம். அதுக்கு பிறகு இந்த தடவை வந்து பிள்ளைங்க ஷீத்தல் வரல, மதனா பிள்ளைங்கள்லாம் வந்துருக்குறாங்க, அவங்களோட நான் சேர்ந்து சமையல் பண்ணுறது வந்து அது ஒரு நிறைவான வழி. இது மாதிரி நீங்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த வருஷப்பரப்பன்னைக்கு அத்தனை பேரும் லஞ்சு வந்து சேர்ந்து இருந்து சாப்பிடணும். உங்களுக்கு பிடிச்சது, பிள்ளைகளுக்கு பிடிச்சது சமையல் பண்ணுங்கள், சந்தோஷமாக செலிப்ரேட் பண்ணுங்கள். நன்றி. வாழைக்காய் சிப்ஸு ரொம்ப பிடிக்கும் பிள்ளைகளுக்கு. நமக்கு உருளைக்கிழங்கு சிப்ஸை விட வாழைக்காய் சிப்ஸு வந்து கிடைக்காது, கடையில் ரொம்ப கிடைக்காது. அதனால் நான் கொஞ்சம் ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுவேன். காலிஃப்ளவர் ரோஸ்ட்டு, கேரட் சாலடு, ஸ்வீட்டுக்கு வந்து பாயாசம் போடாமல் கேசரி போட்டிருக்கேன். கேசரி, டொமேட்டோ ரைஸ். கார்த்தி சாப்பிட வரியா? ஹாய். என்னங்க, அம்மாவோட விஷஸ் பார்த்தீங்களா? அம்மா என்னெல்லாம் பண்ணியிருந்தாங்கங்கிறதையும் காட்டினாங்க இல்லையா? ஃபுல் க்ளோஸ்அப்பில் பார்க்கல அப்படின்னா கூட நீங்கள் என்ன பண்ணாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நான் வந்து இப்போ தான் ஆரம்பிக்க போகிறேன் என்னோட சமையலை. மணி 8:30 ஆயிடுச்சு. ஸோ அதனால் இனிமேல் நான் சமையலை ஆரம்பித்து நான் கடை முடிக்க போகிறேன். நான் வந்து இன்றைக்கி வந்து எனக்கே ஒரு டைம் சேலஞ்ச் கொடுத்துக்க போகிறேன். சரியா? எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்ககிட்ட வாழ்த்து சொல்கிறேன் நான். எனிவே, இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். நீங்கள் நேரம் உங்கள் வீட்டில் எல்லோரும் செலிப்ரேட் பண்ணி முடிச்சிருப்பீங்க, இல்லைன்னா இப்போ தான் சமையல் ஆரம்பிச்சிருப்பீங்களா இருக்கும். ஸோ அதனால் ரிலாக்ஸாக சமையல் பண்ணுங்கள். அது எப்படி வந்து ஃபாஸ்ட்டாக நம்ம ஈஸியாக வந்து மேனேஜ் பண்ணி குக் பண்ணுறதுங்கிறது வீடியோ வந்து நேற்று நீங்கள் சிவகாசி சமையல் எக்ஸ்பிரஸ் சேனலில் பார்த்துருப்பீங்க. பார்க்கலைன்னா மேலே இங்கே ஐ அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும், அந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த வீடியோக்கு எடுத்துகிட்டு போகும். உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் போட்டுடுறேன். ஸோ நீங்கள் அதை பார்த்து என்ஜாய் பண்ணி அது மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி கூட நீங்கள் பண்ணுங்கள். இப்போ நான் போய் சமையல் ஆரம்பிக்கட்டுமா?
9:50 தான் ஆகுது. நான் அதுக்குள்ளே எல்லா சமையலையும் முடிச்சுட்டேன். எதுக்கு இவ்வளோ சீக்கிரமாக சமையல் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். ஆனால் நான் வந்து இது எல்லாத்தையும் சமையலாம் செஞ்சுட்டு இனிமேல் தான் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து எடிட் பண்ணி ப்ராசஸ் பண்ணி அப்லோட் பண்ணணும். அதுக்காக தான் சீக்கிரம் பண்ணேன் நான் இனிமேல் இனி எனக்கு வேறு ஒன்றும் வேலை கிடையாது. ஆக்சுவலாக நாங்கள் யூஸ்வலாக வந்து இந்த டைமில் சந்தைக்கு எக்ஸாம்லாம் முடிஞ்சிடும், கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்போம், கொஞ்சம் வெளியே போயிட்டு வருவோம். இன்றைக்கி வந்து அவளுக்கு நாளைக்கு ஒரு எக்ஸாம், லாஸ்ட் எக்ஸாம் நாளைக்கு இருக்குது. அதனால் அவள் ஃபுல்லாக கொஞ்சம் படிச்சுட்ருக்கா. ஸோ அவளை டிஸ்டர்ப் பண்ண முடியாது. முடியாதுன்னா வீட்டில் வேற சத்தமாக எதுவும் வச்சு கேட்கவும் முடியாது. ஸோ அதனால சரி நம்ம வேலையாவது நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் என் வேலையை பார்த்துட்டு இருக்கேன். அஃப்கோர்ஸ் அம்மா சொன்ன எல்லாமே நீங்கள் கேட்டிருப்பீங்க. நான் வந்து அம்மாட்ட வந்து இதுதான் சொல்லியிருந்தேன்மா, எனக்கு தெரியும் பசங்க இருக்காங்க, உங்களால் வந்து ஒர்க் பண்ண முடியாது, எனக்கு ஷூட் பண்ணி வீடியோ எடுத்து அனுப்ப முடியாது, நீங்கள் சிம்பிளாக இந்த மாதிரி சும்மா ஒரு கேசரி மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் உங்களோட ஸ்பீச் வழக்கம் போல் உங்களோட ஸ்பீச் நீங்கள் கொடுங்கம்மா அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அம்மா பியூட்டிஃபுல்லாக பேசியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அம்மா பேசினது. யூஸ்வலாக வந்து ஏதாவது ஒரு கரெக்ஷன் சொல்லுவேன், திருப்பி எடுத்து அனுப்ப சொல்லுவேன், இந்த மாதிரி பண்ணுவேன். பட் இன்னைக்கு வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அம்மா பண்ண அந்த மெனு இருக்குது பார்த்தீங்களா, தக்காளி சாதம், காலிஃப்ளவர் ரோஸ்ட், கேரட் சாலட் அண்ட் வாழைக்காய் சிப்ஸ் இதெல்லாம் பண்ணியிருந்தாங்க, கேசரி பண்ணியிருந்தாங்க இல்லையா. அந்த இதில் வந்து நான் இப்போ நேற்று வந்து அப்லோட் பண்ண விகாரி ஆண்டோடைய ஃபுல் லஞ்ச் மீல்ஸ் எப்படி பிளான் பண்ணி பண்ணேன் அப்படிங்கிறத வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் நானும் அம்மாவும் சேர்ந்தது ஒரே மாதிரி இப்போ யோசிச்சிருக்கோம் பார்த்தீங்களா. வாழைக்காய் சிப்ஸும் கேரட் சாலடும் அது வந்து எங்கள் 2 பேருக்கும் கொஞ்சம் ரொம்ப பிடிக்கவும் செய்யும். ஸோ அதனால் ஃபாஸ்ட்டாக முடிஞ்சிடும், அது ஒரு காய் கணக்குக்கு ஆகிடும் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். ஸோ அதனால் அந்த மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அம்மாவோட அந்த குட்டி மெசேஜ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒன்று தான் நான் மாற்றி இருந்திருப்பேன். நான் இருந்திருந்தேன்னா எங்கள் அம்மாவுக்கு வந்து இன்னும் நல்ல சூப்பர், எங்கள் அம்மாவுக்கு நிறைய நல்ல சாரீஸ் இருக்குது. ஆனால் இந்த சாரீ நல்லா தான் இருந்தது, பட் ஓகே. பட் நான் வந்து இன்னும் கொஞ்சம் கூட டிஃப்ரெண்ட்டாக இன்னும் நல்ல பெட்டர் சாரீ நான் செலக்ட் பண்ணி கொடுத்துருந்துருப்பேன். பட் பரவாயில்ல, இருக்கட்டும், என்ன பண்ணலாம். ஸோ அதனால் உங்கள் எல்லாருக்கும் வந்து எங்கள் ஃபுல் டீம் சார்பாக, எங்கள் ஃபுல் ஃபேமிலி சார்பாக வந்து நாங்கள் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் நாங்கள் சொல்லிக்கிறோம். இந்த புத்தாண்டு வந்து உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாக அமையணும் அப்படின்னு சொல்லி கடவுளை வேண்டிக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் இதே அந்த சிவகாசி சமையல் எக்ஸ்பிரஸில் போய் அந்த வீடியோவையும் பாருங்கள். ஃபுல் லஞ்ச் மெனு இதுவும் இருக்குது. அதே மாதிரி நான் இன்னைக்கு என்னெல்லாம் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத வந்து நீங்கள் பார்க்கணுன்னா கம்யூனிட்டி பேஜ் பார்த்துட்டே இருங்க. கண்டிப்பாக அதில் நான் அப்லோட் பண்ணுவேன். அதே மாதிரி இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிங்கன்னா அங்கேயே நான் அப்லோட் பண்ணுவேன். அப்போ உங்களுக்கு தெரியும் நான் ஃபுல்லாக என்னெல்லாம் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்கள் அதெல்லாம் பாருங்கள். நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா தான் எனக்கு அதெல்லாம் பார்க்க முடியும். ஸோ அதனால் அடுத்த ரெசிபி வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். ஓகே, பாய்.